பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய சார்பாகவும் சேனல் 316 சார்பாகவும் புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாள்ல நம்ம சேனல் வழியாக ஒரு புதிய நிகழ்ச்சியாக பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு சபையில் கொடுக்கப்படும் புது வருட ஆராதனையின் வாக்குத்தத்தம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அது போதுமானதா, இன்னும் தேவைப்படுகிறதா குறித்து இந்த தலைப்பின் கீழே இரு அணிகளாக சேர்ந்து இதை தலைப்பின் கீழே சில வார்த்தைகளை நம்மளோட கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. எனக்கு சபையில் கொடுக்கப்படும் புது வருட வாக்குத்தத்தம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அது போதுமானது அப்படின்னு சொல்லி முதலாவதாக மிஸ்ஸஸ் பூமணி ரவிக்குமார், மிஸ்ஸஸ் சுபா அண்ட் மிஸ்ஸஸ் ஹெலன் இவர்கள் சபையில் கொடுக்கப்படும் புது வருட ஆராதனைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை அவர்கள் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். இல்லை, இன்றும் அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த அணியில் இருந்து மிஸ்ஸஸ் ஹானா ஏபிள், மிஸ்ஸஸ் நிர்மலா கிரேஸ் அண்ட் மிஸ்டர் மோகன்ராஜ் இவர்கள் அந்த அணியின் வாயிலாக வருகிறார்கள். இன்றைய நாள்ல இந்த தலைப்பு நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கும். புது வருட ஆராதனையில அநேகர் வாக்குத்தத்தங்கள் நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு சாத்தியம் உள்ளது, எவ்வளவு சாத்தியமற்றது என்பதை தான் நம்ம இந்த நேரத்துல பார்க்க போறோம். வாக்குத்தத்தங்கள் தேவனால் அருளப்பட்டதுதான். ஆம், அந்த வாக்குத்தத்தின்படிதான் நம்ம இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வேதத்தின் அடிப்படையில் இருந்து சில வார்த்தைகளை அணிகளும் அதை எடுத்து கூற வந்திருக்கிறார்கள். முதலாவது அணியில வாக்குத்தத்தம் போதுமானது அப்படின்னு சொல்லி நம்ம மத்தியில மிஸ்ஸஸ் பூமணி ரவிக்குமார் அவர்கள் பேச போகிறார்கள். முதலாவதா நம்ம மத்தியில மிஸ்ஸஸ் பூமணி ரவிக்குமார் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நடுவர் அவர்களுக்கும் எங்களுடைய நோபல் ஐயா அவர்களுக்கும் எதிரணி டீம்ல இருக்கிறவர்களுக்கும் எங்க டீம்ல இருக்கிறவர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க வியூவர்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச போற டாபிக் சபையில் கொடுக்கப்படும் புதுவருட வாக்குத்தத்தம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு போதுமானது என்று பேச போறேன். நாங்கள் எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் 2023ஆம் ஆண்டில் எங்கள் டீமில் நாங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தித்து கொண்டுட்டோம். ஸோ எதிர் டீமில் இன்னும் சுதந்தித்து கொள்ள ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்காங்க. அது கிடைக்குமா கிடைக்கலையா தெரியல. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு இன்னமும் டவுட்டாக தான் இருக்குது. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தது அவங்க சுதந்தித்து கொண்டாங்களான்னு கூட டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எங்கள் டீமில் நாங்கள் அது போதும், இந்த வருட வாக்குத்தத்தம் எங்களுக்கு அது போதும். இந்த நாள் வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி ரொட்டீன் லைஃப்ல அது பிரயாசப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆமேன் என்றும் நம்ம லைஃப்ல எப்பவுமே அது இருக்குது இல்லையா. ஸோ அவர் ஒரு வாக்குத்தத்தம் அவர் சொன்னார்னா ஒரு தரம் சொல்றாரு இல்லையா. அது நமக்கு போதுமானது. அந்த கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம சபை போதகர் மூலியமா நம்ம கொடுக்குறாங்க இல்லையா. அந்த ஃபுல்ஃபிட்ல இருந்து அவங்க கொடுக்குற வாக்குத்தத்தம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவருக்கு முதல்ல அவருக்கும் அவருடைய சபைக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் கொண்டு நமக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். ஸோ அந்த வாக்குத்தத்தம் அது நமக்கு ஒரு பெரிய பலனா இருக்குது. நம்ம சோகத்துல ரொம்ப கஷ்டத்துல துன்பத்துல அப்படியே தோண்டு போய் என்ன நடக்குமோ, என்ன இதுவா இருக்குமோ, எப்படி இருக்குமோ, புது வருடம் எப்படி இருக்குமோ அப்படின்னு ரொம்ப வேதனையோட அநேகர் இந்த நாள்ல எல்லாருமே அப்படிதான் நம்ம இருக்கிறோம் இல்லையா. ஸோ ஆனா புது வருடத்துல ஆண்டவர் என்ன பேசுவாரு, நம்ம கூட பேசுவாரா, என்ன பேச போறாரு அப்படின்னு ஆவலோட நம்ம அந்த சபைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறாரா? ஆமா, கண்டிப்பா பேசியிருக்காரு சிஸ்டர், கண்டிப்பா. அதனால தானே ஆணிதரமா நாங்க பேச வந்திருக்கோம், அவ்வளவு தைரியமா நாங்க. அப்போ ஆண்டவர் எங்க கூட பேசின அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை அபியாசப்படுத்திட்டே இருக்கோம். நாங்கள் ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் அதை பற்றி ஆண்டவர் நீங்கள் கொடுத்தீங்களே இந்த வாக்குத்தத்தம். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் குடும்பம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் பழிக்கணும்னு சொல்லிட்டு அதை நாங்கள் விசுவாசத்தோடு அதை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஸோ அதில் உதாரணமாக ரோமர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்று நிச்சயமாய் நம்ப
தேவன் மகிமைப்படுத்த விசுவாசத்தில் வல்லவனானார். ஸோ ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவர் விசுவாசத்தில் பதறவே இல்லை. அதான் விசுவாசின் தகப்பன் என்ன பண்ணுகிறார் இல்லையா. ஸோ வந்து ஒவ்வொரு நாளும் அவர் வந்து அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சுதந்தித்து கொள்கிறாரு. சுதந்தித்து கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா அவர் பதறவே இல்லை. அந்த வாக்குத்தத்தம் எப்படியும் நமக்கு ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லி அவ்வளோ ஒரு உண்மையா அந்த வாக்குத்தத்தை பற்றி கொள்கிறாரு. ஸோ அது வந்து அவர் ஏஜ் ஆன பிறகு கூட வந்து அவருக்கு என்னென்ன குழந்தை இல்லாத போது கூட அந்த வாக்குத்தத்தை வந்து பழிக்குமா பழிக்காது அப்படிலாம் அவர் அவிசுவாசமா இல்லவே இல்லை. அவர் எப்பவுமே அந்த விசுவாசத்தை காத்து கொண்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக அவரோட லைஃப்ல வந்து அது வந்து பழிச்சிச்சு. ஸோ அதை வந்து அவர் வந்து தினமும் ஆண்டவரே நீங்கள் பேசுங்க ஆண்டவர், நீங்கள் பேசுங்க ஆண்டவர் அப்படின்னாங்க. நம்ம எது தீம் மாதிரி கேட்டுக்கிட்டே அந்த மாதிரிலாம் கேட்கல. அவர் ஒரு தடவை ஆண்டவர் சொன்னார், நீ அப்படி செய்வேன், உனக்காக நான் செய்வேன்னு சொல்கிறாரு. கடல் மணல் அளவா இவனை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து குழந்தையே இல்லை ஆக்சுவலாக அவருப்போ. ஆனால் அவர் அந்த விசுவாசத்தை அப்படியே பற்றி கொண்டாரு, அந்த விசுவாசத்தை காத்து கொண்டாரு. ஸோ அவர் என்ன விசுவாசிச்சாரோ அது வந்து அவருக்கு ஆண்டவர் செய்தார். ஸோ அதே போல நாம வந்து விசுவாசத்துல அப்படியே நம்ம பற்றி கொள்ளணும். என்ன இந்த ஆண்டுல ஆண்டவர் நீங்க என்ன வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, என்ன நீங்க ஊழியக்காரர் மூலமா என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் தெளிவா நமக்காக என்ன பேசணுமோ அதை பேசுவாரு. நம்ம அதுதான் இப்போ சுத்திகரிப்பு கூட்டத்தில் அந்த 3 நாள் எல்லாருமே சுத்திகரிப்பு கூட்டம் அந்த மாதிரி வைப்பாங்க இல்லையா. ஸோ நம்மளை சுத்திகரித்துட்டு இந்த புது ஆண்டில் என்ன புது காரியத்தை ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொள்ளும் போது இந்த நாள் வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை அதை நம்ம வச்சு அதுக்காக சுதித்து கொள்கிறோம். ஸோ இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னாகும் 10:29 மோசே தன் மாமனின் மகனிடம் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு சொல்ற வாக்குத்தத்தம்னா சபைக்கு சொல்ற வாக்குத்தத்தம் இல்லையா. ஸோ அந்த வாக்குத்தத்தத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்தலத்துக்கு நாங்க பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா வாக்குத்தத்தத்தை நம்ம மாற்றம் பெற்றுக்கொள்ளக்கூடாது, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம அதை ஷேர் பண்ணணும். ஸோ இதுல மோசே வந்து தன்னுடைய மாமனின் மகனுக்கு ஷேர் பண்ணி நீயும் எங்களோட வா பிரயாணத்துல வா, நான் எங்களுக்கு கிடைக்கிற அந்த நன்மை உனக்கும் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ இந்த நாளில் தினமும் எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு வெயிட் பண்ற ஒவ்வொரு எதிர் அணிகளுக்கும் நான் ஆணிதரமா சொல்றேன், இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் அது நமக்கு போதும், அதுவே போதும். நமக்கு இன்னும் வேணும்னு இப்போ யாக்கோபு பார்த்தீங்கன்னா ராமலோதான் போராடி எனக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வத்தால் ஒழிய நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. அந்த ஒரே ஒரு காரியம் தான் ராமலும் போராடினாரு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் இல்லையா. அதே தான் நம்ம போராடி அந்த பெற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். தினமும் கேட்டுருந்தேன்னா அது வந்து நல்லாவே இருக்காது. நம்ம வந்து இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் போதும், அதுதான் போதும். ஸோ எனக்கு வாய்ப்பளித்த எங்கள் நோபல் ஐயாவுக்கும் இவர் நடுவர் அவர்களுக்கும் எதிரணிகள் பாவம் ரொம்ப கஷ்டமா பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கும் பாவம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, ரொம்ப பாவம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை நோபல் ஐயாக்கு ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் விஷ் யூ வெரி 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 ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். காட் பிளஸ் யூ. நன்றி பூமணி சகோதரி அவர்களே. கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த எதிரணி வரப்போறாங்க, கிடைக்குமா அப்படின்னு. ஏன் கிடைக்குமா இருக்கிறத வச்சுட்டு உங்களால காத்துக்க முடியல, கிடைக்குமான்னு ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? வாக்குத்தத்தத்தின் மூலம் ஆண்டவர் அவரோடு பேசியிருக்கிறாங்க. என்னோட கூட பேசுகிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் என்னோட பேசுகிறோன்னு சொல்லி அவங்க அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. வாக்குத்தத்தத்தை ஏதோ ஒண்ணு கிடைச்சா கூட ஏன்பா சந்தேகப்படாம அந்த ஒன்னை வச்சுக்க, 10 வச்சுட்டு ஏன் சந்தேகப்படுற, ஒன்னை சந்தேகப்படாம வச்சுக்கன்னு சொல்லி அருமையாக முதலாவது வந்த சகோதரி பேசினாங்க. இப்ப அடுத்ததாக எங்க மத்தியில புது வருட ஆராதனையில வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்னும் தேவையா இருக்கிறது என்பதை நம்ம மத்தியில மிஸ்ஸஸ் ஹானா ஏபிள் அவர்கள் வந்து அதை பற்றி சபாஷ் ஒரு பெரிய போட்டியோட கூட ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். ஏற்கனவே சகோதரி கிடைக்குமா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். சேனல் 316 குடும்பத்துக்கும் சேனல் 316 நேயர்களுக்கும் என் அணியின் சார்பாக இயேசுவின் நாமத்தில் நான் இனிய புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய அளவில்லாத அன்பின் நிமித்தமாய் கொடுக்கப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்களால் இன்றும் கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய நடுவர் அவர்களே,
போதும் என்ற மனதே பொன் செய்யும் மருந்து என்று கடவுளுடைய வாக்குத்தத்தங்களுக்கே ஒரு அளவுகோலை வைத்துக்கொண்டு போதும் போதும் என்று சொல்ல வந்திருக்கும் என்னுடைய அருமை எதிரணி சகோதரிகளே. போதுனே நிறைய போதும் போதும் சொல்லிட்டு இருக்கீங்கம்மா, போதாது என்ன பண்ண போத தெரியலையே. பூமணி சிஸ்டர் சொன்னாங்க, கிடைக்குமா கிடைக்குமா, நாங்க கிடைக்குமா கிடைக்குமான்னு நாங்க நினைச்சு வரல, இருக்குது ஏராளமா, எழுதியிருக்கிறதே என்று சொல்லி விசுவாசத்தோடு கூடாத சுதந்திரத்துக்குள்ள நாங்க வந்திருக்கோம். அதாவது புது வருடத்தில் சபையில் கொடுக்கப்படும் வாக்குத்தத்தம் போதுமா, இன்னும் தேவையா பேச வந்திருக்கோம். நான் இன்னும் தேவை என்று பேச வந்திருக்கிறேன். வாக்குத்தத்தம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையா? கட்டாயமா இல்ல. கரெக்டா? ஆமா. நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஏன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் ஆண்டவர்னா, அவரோட அன்பை காண்பிக்க அவர் நமக்கு கொடுக்கிறார். அவரோட வழிநடத்துதல் டெய்லி நம்மளோட இருக்குன்னு சொல்ல அவர் நம்மளோட வாக்குத்தத்தம் செய்கிறார். யோவான் 1:1 நம்ம வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆனா அங்கேயே இல்ல, இறங்கி வந்து மாம்சமாகி அநேக வாக்குத்தத்தங்களே நமக்கு இந்த உலகத்துல பூமியில கொடுத்தார் அவர். யாத்திராகம் 40:1-2 வருஷத்தின் முதலாம் நாள் ஆசரிப்பு கூடாரத்தை பெரிய வாக்குத்தத்தத்தோடு வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பதான் ஸ்தாபனம் பண்றாங்க. அந்த அதிகாரத்துல கடைசியில பாத்தீங்கன்னா மேகம் வந்து அங்க தங்கிட்டு அதுக்கு மேலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போனார்களாம். ஸோ வாக்குத்தத்தம்ன்றது அதை நிலைநிறுத்தி ஸ்தாபனம் படுத்துறது மாத்திரம் இல்ல, அதுக்கு மேல வர எல்லா பிரயாணங்களிலும் அது அவங்களோட கூட வாசம் பண்ணி வாக்குத்தத்தத்தின் மூலமாகவே அவர் பாதுகாத்து கர்த்தர் ஜனங்களை நடத்தி கொண்டு போனாராம். அப்போ ஒரு பிரயாணத்திற்கு இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் தேவைதான் என்று நான் ஆணித்தரமாக நான் சொல்லுகிறேன். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், புதிய ஏற்பாட்டுல மாத்திரம் 1000க்கு மேல வாக்குத்தத்தங்கள் இருக்கான். பழைய ஏற்பாட்டுல 7000க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கான். ஐசாயா, எரேமியா, எசேக்கியல் போன்ற புத்தகங்களை மாத்திரம் ஒவ்வொன்றிலும் 1000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறான். ஏன் ஆவியானவர் வந்து இதை இவ்வளோ கொடுத்துருக்காரு நமக்கு வேதத்துல? சும்மா தேங்கி கிடக்கிறதுக்கா? யாரும் அதை உபயோகிக்க கூடாது என்ற சித்தத்துக்காகவா? கிடையவே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் நான் கேட்பேன் அந்த ரீசனுக்கா? அதுவும் கிடையாது. இப்போ நம்ம இதை நம்ம வந்து நல்லா யோசிக்கணும். அதை ஏன் ஆவியானவர் இவ்வளோ வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கார் என்பது. சரி, சர்ச்ல வார்ம் அப் செஷன். அது சர்ச்ல நம்ம வந்து நியூ இயர் அதுமா நம்ம சேர்ந்திருக்கோம். அங்க வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. ஆமா, ஒரு புது ஆண்டை நம்ம நல்ல துவக்கத்தோடு தொடங்க வேண்டும் என்றால் ஒரு வாக்குத்தத்தம் தேவை. பட் அதுவே வந்து போதுமானதல்ல. அது ஒரு வார்ம் அப். நல்ல ஓட்டத்தை ஓடினேன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நல்ல ஓட்டத்தை ஓடுவதற்கு இன்னும் எவ்வளோ எனக்கு வாக்குத்தத்தங்கள் தேவை. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ருசி பார்த்துருப்போம். நமக்கு அநேக தேவைகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ அந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் அந்த வாக்குத்தத்தம் இருக்கதான் செய்து. எரேமியா 29:19 உனக்கு நான் நல்ல திட்டங்களை வைத்திருக்கேன். கர்த்தர் ஒரு புது வருட ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாருன்னா நாளைக்கு ஒரு சுகவீனம் ஏற்படுது. நல்ல திட்டம் தான், அந்த ஒரு திட்டத்தை தான் அவங்க வச்சுக்கிறேன். எக்ஸாக்ட்லி. நானும் ஆமா நடுவர்களே, நானும் அதை தான் நான் சொல்றேன். ஆனா நாளைக்கு நம்ம சுகவீனம் வந்துட்டா உடனே போய் தழும்புகளால் குணமானோம் நம்ம சொல்றதே இல்லையா? நீ போயிட்டு வந்து புது வருடத்தை மட்டும் நீ தியானம் பண்ணு அப்படின்னு சொல்றோமா? நம்ம கிட்ட யாரா ஜெபிக்க வந்தாங்கன்னா, அம்மா எனக்கு வாக்குத்தத்தமே இல்லை, உனக்கு என்னம்மா கொடுத்தாங்க திருச்சபையில் அப்படியா கேட்கிறோம்? கிடையாது. அளவில்லாத வாக்குத்தத்தங்கள் இருக்கு வேதாகமத்துல. அதெல்லாம் ஒன்றை எடுத்து நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல நோவா வந்து முதல் மாதம் முதல் தேதியில் பூமியின் மேல் ஜலம் வற்றி போயிட்டு நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாது இருந்தா. எவ்வளவு நல்ல துவக்கம் இல்ல? அதுக்கப்புறம் தான் மனிதநேயமே இந்த உலகத்துல வர ஆரம்பிச்சது. ஆனா நோவாக்கு அன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணாரு, இனி நான் அழிப்பதில்லை என்ற ஒரு வாக்குத்தத்தம் பண்ணாரு. ஆனா அதோட நேரத்தில் நின்னுட்டாரா கடவுள்? எவ்வளோ அதுக்கப்புறம் வந்த மனித நேயத்துக்கு எவ்வளோ வாக்குத்தத்தங்கள், 1, 2 எவ்வளோ அந்த கணக்கு கூட இப்பதான் நான் சொன்னேன். அப்போ தேவனுக்கே தெரியுது வாழ்க்கை முழுவதும் எப்போதும் வாக்குத்தத்தம் தேவை. அது ஏன் உங்களுக்கு தெரியல? அதுதான் என்னோட கேள்வி. உங்களுக்கு தெரியல, தெரிய வைக்க போறாங்க. இப்போ 1 கொரிந்தியர் 1:20 தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது அவரே கேரண்டி கொடுத்துட்டாரு. ஏன் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்க டவுட் பண்றீங்க? கேரண்டி அவரு கொடுக்கும் போது எல்லாத்தையும் நீங்க ருசி பார்க்க வேண்டியது தானே கர்த்தருடைய அன்பை. அதே மாதிரி யாதியாகமம் 12 ஆபிரகாமை அழைத்தவர் எவ்வளோ அழைச்ச உடனே அவரை கைவிட்டுல. கடைசியில 17ஆம்லேருந்து 21 அதிகாரம் வரைக்கும் எவ்வளோ கடைசி பரியந்தம் எவ்வளோ வாக்குத்தத்தங்கள். ஆகாரை குறித்து வாக்குத்தத்தங்கள், சாராவை குறித்து வாக்குத்தத்தங்கள், பிள்ளைகளை குறித்து வாக்குத்தத்தங்கள்.
ஒரே ஒரு வாக்குத்தத்தம் போதும்னு சொல்றீங்களே, பைபிள்ல என்ன வாக்குத்தத்தங்களுக்கு பஞ்சமா இருக்கு? இல்லையே. இருக்கும்போது உங்களுக்கு ஏன் நீங்க அதை எடுத்துக்கொள்ள முடியல? ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு பார்ட்டிக்கு போறோம், அன்லிமிட்டெட் மீல்ஸ் இருக்குதுன்றாங்க. எல்லாத்தையும் தான் வாங்கி ருசிச்சு பாருங்களேன். அங்கேயாவது பணம் வாங்குவான். இங்க ரெடிமேடா நமக்கு ஃப்ரீயா இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதே, ஏன் நீங்க எதிர்த்து சுதந்திரத்து கொள்ள முடியாது? புலம்பல் 3:22-23, நாம் நிர்மூலமாகாம இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவர் உண்மை பெரிதா இருக்கிறது. எப்படி அவர் உண்மையை நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுவார் தெரியுமா? வாக்குத்தத்தை சொல்லி 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 அதை நிரூபிச்சு அதை உங்க வாழ்க்கையில நிரூபிப்பாரு. அப்படிதான் எபிரேயர் 6:17 கூட சொல்லிக்கிற, நிச்சயத்தின் பரிபூர்ணமாய் அவர் உங்களுக்கு சொல்வாராம். அப்போ நல்ல ஓட்டத்தை ஓடுவதற்கு அவர் உண்மையுள்ளவர். அவர் காலைதோறும் கிருபை புதிதா இருக்கிறது, வாக்கினால் சொன்னதை கரங்களால் செய்வார். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம். அதை நீங்க சுதந்திரத்து கொள்ளவே வேண்டும். அதனால நாங்க உங்களை ஒரு தண்ணீர் தடாகத்துல இப்ப நிறுத்தியிருக்கோம். வேதாகமத்துல இவ்வளவு திரளான வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு நாங்க நிறுத்திட்டோம். இனி அதை நீங்க ருசி பார்க்க வேண்டியது, கடலோட இவ்வளோ அன்பா இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் நம்மளை வச்சிருக்கிறாரா என்று ருசி பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது. இந்த அன்பு போதும் ஏசப்பா, இந்த வாக்குத்தத்தம் போதும் ஏசப்பான்னு கட்டாயமா நம்ம யாரும் வாழ்க்கையில நம்ம சொல்லவே மாட்டோம். ஸோ அதனால ஒரு நல்ல தீர்ப்பை நடுவர் அவர்களே, அனைவருக்கும் திரளான வாக்குத்தத்தங்கள் தேவை என்று சொல்லி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அதுதான் ஒரு ரகசியம் என்று சொல்லி நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. நல்ல ஒரு சபாஷான போட்டியை கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் இருக்கு இல்ல இருக்குன்னு இருக்காங்க. என்ன இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 7000 வசனம் இருக்கான், கொட்டி இருக்கான். அதுல போதும் சொல்லி நிக்கிறதா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே உண்மைதாம்மா. கர்த்தருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் அளவில்லாமல் இருக்கிறது. அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணீர் தடாகத்துக்குள்ள நிக்க வச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு இப்ப பார்க்கலாம். நன்றி சகோதரி அவர்களே. அடுத்ததாக நம்ம மத்தியில சபையில் கொடுக்கப்படும் புது வருட வாக்குத்தத்தம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம மத்தியில சகோதரி மிஸ்ஸஸ் சுபா அவர்கள் அதை பற்றி நம்மளோட கூட கொஞ்ச நேரம் கூட பேசுவார்கள். நீங்க போதும் சொல்ற அணியிலிருந்து வருகிறீர்கள். வாக்குத்தத்த தண்ணீர் தடாகத்துக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. என்ன வாக்குத்தத்தத்தை எப்படி எடுத்து நீங்க பேச போறீங்க? வாங்க சகோதரி அவர்களே, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல புத்தாண்டு, இந்த நல்ல நாள்ல உங்கள் அனைவரோடு கூட பேசுவதற்காக தேவன் இந்த தருணத்தை தந்திருக்கிறாரு. இந்த புத்தாண்டு நாள்ல சேனல் 316 குடும்பத்தார் அனைவருக்கும், எங்கள் அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் சபை தலைவருக்கும் அருகாமையில் அமைந்திருக்கிறவர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் சொல்றேன், எங்களுக்கு கொடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, புது வருடத்துல சபையில கொடுக்கிற வாக்குத்தத்தம் போதும்னு நாங்க சொல்றோம். ஆனா எதிரணியருக்கு தெரியல, சொல்லிட்டே இருக்காங்க வேணும் பத்தாதுன்னு சொல்லிட்டு. இவங்க சொன்னாங்க இல்லையா, 1000 6000 7000 வாக்குத்தத்தம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அது கொடுத்துமே இவங்களுக்கு பத்தலைன்னா நம்ம என்ன சொல்றதுன்னே புரியல. நம்ம வேதாகமத்துல நம்ம பாக்குறோம், ஆபிரகாம் சந்ததியை பாருங்க. 7000 யாரும் சுதந்திரிச்சிருக்க முடியாதுமா. பாருங்க, அவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருந்துமே அவங்களுக்கு பத்தலையா. அதை அவங்க 1000 நாட்கள் முழுவதுமே சுதந்திரத்தா கூட அதை என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க அவங்களுக்கு நாட்கள் 1000 நாட்கள் பத்தாது. ஆனாலும் கூட பத்தல வேணும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்பந்தாங்க இவங்களுக்கு இந்த தாகம் தீரப்போகுது? வாக்குத்தத்தம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும், ஏன் எழுந்த உடனே இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம், இன்னைக்கு என்ன ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லி இப்படிதாங்க தினந்தோறும் கேலண்டர் பாக்குற அநேக எதிரணியரும் அநேக சகோதரனால காணப்படுறாங்க. வாக்குத்தத்தத்தை கேலண்டர்ல பாக்குறவங்க இருக்காங்கம்மா. ஆமா, அந்த வாக்குத்தத்தத்தை பார்த்துதான் அந்த நாளே ஸ்டார்ட் பண்றாங்க. பாத்துக்கோங்க, ஏங்க ஆண்டவர் கொடுத்தவர் அதான் முதலே சொல்லிட்டாரு. எபிரேயர் 10 சொல்லியிருப்பாரு, அதாவது வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன். அப்ப ஏங்க உங்களுக்கு வாக்குத்தத்தத்து மேல உங்களுக்கு ஏங்க இது இவ்வளவு ஒரு கான்பிடன்ட் இல்லாத ஒரு இது? வசனம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய்ன்னு சொல்லுது. ஆனா எங்களுக்கு விசுவாசமே இல்ல. பாத்துக்கோங்க, இல்லைன்னா இப்படி போய் ஒவ்வொரு முறையும் வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம், ஆண்டவரே இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் அப்படி சொல்லிட்டு
வந்துட்டு ஒவ்வொரு நாளும் எந்திரிச்ச உடனே போய் கேலண்டர் பார்த்துட்டு இருப்பாங்களா? இவங்களுக்கு பத்தாதுங்க, எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் பத்தாது. ஆனா ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் பாத்தீங்களா? அவர் வாக்குத்தத்தம் அன்னைக்கு சொன்னார் இல்லையா, அவருடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் இன்றைய நாள் வரைக்கும் என்னுடைய சந்ததியினருக்கு கூட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டு இருக்கு. அந்த ஒரு வார்த்தை போதுமேங்க, அந்த ஒரு வார்த்தை போதுமே வாக்குத்தத்தம். ஏன் டெய்லி 6000 வாக்குத்தத்தம் பாக்குறேன்றாங்க? ஒண்ணு கூட உங்களுக்கு திருப்தியே இல்லையா? என்னதான் இவங்களுக்கு செஞ்சு எப்படிதான் அந்த 7000 வாக்குத்தத்தம் சகோதரி சொன்னாங்கல்ல, அதுவே திருப்தி இல்லைங்கும் போது இவங்களுக்கு பைபிள் முள்ள இருக்கிற வாக்குத்தத்தம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தடாகம் போல, தண்ணீர் தடாகம் போல வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வாக்குத்தத்தத்துல ஒண்ணு கூட விசுவாசிக்கலைங்க. விசுவாசித்தா இன்னைக்கு போதாதுன்னு வந்து உட்காந்துருப்பாங்களா? சரிதானே? ஆபிரகாம் இருந்தது போல நம்மளும் பழைய காரியங்கள்லாம் செஞ்சிருக்கோம். ஆமா, நம்ம நிறைய வேதத்துல நிறைய வாக்குத்தத்தங்களை நம்ம பார்க்கறோம். சொன்னாங்க நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது, ஏன் அதை நம்ம சுதந்திரத்துக்கு கூடாது? ஏங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா வாக்குத்தத்தத்துக்கு மேல? நீங்க விசுவாசிக்கலையா? நீங்க விசுவாசித்தா நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க. இப்படி ஒவ்வொரு நாள் வாக்குத்தத்தத்துக்காக நீங்க காத்திருக்க மாட்டீங்களே. போதும், எனக்கு கொடுத்துருக்க இந்த ஆண்டவர் இந்த வாக்கை நிறைவேற்றுவாங்க, அந்த ஒரு விசுவாசம் இருந்தா போதும். நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு விசுவாசம், இப்போ எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரு இல்லையா? எல்லாரும் கூட ஆண்டு கூட இடைப்பட்டிருப்பாரு, பேசியிருப்பாரு, உங்களுக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரு. அது இன்ன வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறி கொண்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? கண்டிப்பா நிறைவேறி கொண்டு தானே இருக்கு. அப்போ நீங்களே சொல்லுங்க, வாக்குத்தத்தம் போதுமா போதாதா? இவங்களுக்கு நான் இல்லை, இன்னும் எனக்கு பின்வரவர்கள் சொன்னாலும் இல்லை, இந்த ஹோல் பைபிளே அவங்க படிச்சு முடிச்சாலும் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் போதவே போதாது. எனக்கு தாகம் தீராது அவங்களுக்கு. ஏன்? அவ்வளோ ஆசைங்க, அவ்வளோ ஆசை. எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், அவ்வளோ ஆசை. ஏங்க, எல்லா ஆசையும் வீணுங்க, எல்லா ஆசையும் பூமிக்குள்ள எல்லா ஆசையும் வீணானது. அதனால ஆசைப்படாதீங்க. போதுங்கிற மனமே உங்களுக்கு போதுங்க. அந்த போதும் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தம் ஒண்ணு போதுங்க உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நிறைவேறதுக்கு. அது மாத்திரம் இல்ல, நிறைய வசனங்கள் வந்திருக்கு, பட் நான் என்னோட ஷேர் பண்ணிக்க முடியல, டைம் இல்ல. அக்கா சகோதரி சொன்னாங்க, அதாவது எத்தனை வாக்குத்தத்தங்கள் எழுதியிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வாக்குத்தத்தங்களை எழுதியிருக்கிறாரு, நிறைய வாக்குத்தத்தங்கள் எழுதியிருக்காரு. ஆனா அவர் நம்ம கிட்ட காட்டினது அன்பை சிலுவையில காட்டி அதை நிறைவேற்றிட்டாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு வசனங்கள்லாம் சொல்லுது. அதுக்கப்புறமும் அவங்க வந்துட்டு அந்த வாக்குத்தத்தங்களை நம்பிக்கொண்டே இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு எனக்கு பேசியிருக்கிறாரு, இதை சொல்லிட்டாரு. அப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு முன்னால அடுத்த ஒரு வார்த்தைக்காக போவாங்க. இன்னைக்கு காலையில ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க இல்லையா, இந்த வார்த்தை நிறைவேறல, அந்த நைட்டுக்குள்ள 12 மணிக்குள்ள நிறைவேறிக்கான்னு கேட்டு பாருங்க, நிறைவேறி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசித்தா அடுத்த நாள் வாக்குத்தத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? ஓகே, இனி வருகிற சகோதரிகள், அதாவது இருக்கிற எதிரணியருக்கு நான் சொல்லிக்கிறேன், போதுங்கிற மனமே உங்களுக்கு போதும். சரிங்களா? இந்த வாக்குத்தத்தம் எனக்கு போதும், என் ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றுவார், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், வாக்கு மாறாத தேவன், உண்மையுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன். அவர் கண்டிப்பா சொன்னதை நிறைவேற்றியே தருவார். விசுவாசிங்க, முதலாவது நீங்க விசுவாசிங்க. உங்க வாக்குத்தத்தத்தை, உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சேனல் 316 குடும்பத்தாருக்கும் எதிரணியருக்கும் சபையில் நடுவர் அனைவருக்கும். நன்றி சகோதரி அவர்களே. வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. அருமையாக உங்களுடைய வார்த்தைக்கு எதிரணியினர் எப்படி வாக்கு கொடுக்கிறார் என்பதை நம்ம இப்ப பார்க்கலாம். நன்றிமா. வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அவர் ஒரு வாக்கு கொடுத்தாலே போதுமானதம்மா. ஏமா நீங்க இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க? டெய்லி வாக்கு தத்தம் பாக்குறீங்க. நேத்து கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? ஆமா, அது நேத்து கொடுத்தது நேத்தே போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு வாக்கு தத்தம் வருமா? இப்படி ஏன் இருக்கீங்கன்னு அந்த சகோதரி கேட்டிருக்கிறாங்க. எத்தனை வாக்குத்தத்தம் இருந்தாலும் உங்களுக்கு போதாதா? பைபிள்ல இருந்து இன்னும் 7000க்கு மேல 70,000 போட்டா கூட உங்களுக்கு போதாதான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம மத்தியில இல்ல, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இன்னும் தேவை உள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம மத்தியில மிஸ்ஸஸ் நிர்மலா கிரேஸ் அவர்கள், இப்பொழுது அந்த சகோதரி நம்ம மத்தியில சபையில் கொடுக்கப்படும் புது வருட வாக்குத்தத்தம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு போதுமானதாக இல்லை, இன்னும் தேவையாய் இருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் கூற வருவார்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சேனல் 316 பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சேனல் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்க எதிரணியில இருக்கிற எங்க சகோதரிகள், அது மாத்திரமல்ல எங்க டீம்ல இருக்கிற சகோதரிகள், முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம நடுவர் அவர்களுக்கு இனிய புத்தாண்டு
வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் எதிரணியில வந்து பேசினாங்க 2 பேர். எங்களுக்கு போதுங்க, இந்த வாக்குத்தத்தம் போதுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு வாக்குத்தத்தம் போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி 2 சகோதரிகளை போய் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன பேசினாங்க அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க கிட்டத்தட்ட 7000 வாக்குத்தத்தம் இருக்கு, நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு, கவுண்ட்லெஸ். பாத்தீங்கன்னா நம்ம வேதத்துல இருக்காங்கம்மா சொன்னதை பார்த்து மட்டும் இல்ல கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஸோ எதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லையா? அவருக்கு என்ன, அவருக்கு எல்லாத்தையும் தெரிந்தவர், அவரு சகலத்தையும் அறிந்தவர் தானே அவரு. இல்ல அவருக்கு தெரியாதா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்தோட நிறுத்தி இருக்கலாமே பைபிள்ல. இல்ல ஒரு வாக்குத்தத்தம் போதும்பா என்னோட பசங்களுக்கு நிறுத்தி இருக்கலாமா? நிறுத்தி இருக்கலாம். ஆனா ஏன் வேதம் ஃபுல்லா கொடுத்துருக்காரு? அவருக்கு வேலை இல்லையா? இல்லையே. அவர் சகலத்தையும் அறிந்தவர், உலகத்தை சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்ல, மகாராஜா. அவரு சாதாரணமான ராஜா இல்ல, மகாராஜா. அவருக்கு தெரியாது, நம்ம அவருக்கு தெரிஞ்சு நம்ம எதிரணிக்கு தெரியல இல்ல. ஏன் கொடுத்துருக்காரு? நம்ம சுகந்தரிக்கணும், அதுக்குதான் அவர் கொடுத்துருக்காரு இல்லையா? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. விசுவாசிகளின் யார் அவர்? விசுவாசிகளின் தகப்பன். நீங்க ஆதி ஆகமத்துல வாசித்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எதிரணியில அநேக வாசிக்கலன்னு நினைக்கிறேன். ஆதியாகம் மறந்துட்டீங்க. ஆதியாகம் புக்கெல்லாம் இப்ப யாரும் வாசிக்கிறது சங்கீதம் நீதிமொழிகள் தான். ஆமா. அப்போ ஒரே அதிகாரத்துல வாசிக்கலாமே. நீங்க ஒரு வசனம் எனக்கு போதுன்றீங்க, அப்போ ஒரு வசனத்தை வாசித்து வச்சிட வேண்டியது தானே. எதுக்கு பைபிள் ஃபுல்லா ரீட் பண்றீங்க? நல்ல கேள்வி, கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப நாளையில இருந்து நீங்க பைபிளே எடுக்க கூடாது, ஒரு வசனம் போதும். டெய்லி அந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லுங்க, ஓகேவா? எதுக்கு நம்ம பைபிள் காலைல ரீட் பண்றோம்? ஆண்டவர் பேசுவார் இல்லையா? அதனால ஆண்டவர் பேசுவார், அதுக்காக தான் நம்ம பைபிள் எடுத்து ரீட் பண்றோம். அப்போ டெய்லி நான் என்ன பண்றாரு? பேசுறாரு. அவர் பேசுகிற தேவன். நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்? பேசுகிற தேவன். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. நம்ம வணங்குற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவருடைய வார்த்தைகள் வந்து அவங்க கிட்ட விட முதல் அணிய பேசும்போது அவர்கிட்டயும் பேசினாங்க. ஒரு வார்த்தையில பேசினா என்ன, நீ 100 வார்த்தையில பேசுற என்ன, பேசுகிற ஆண்டவர் தான் சொன்னாங்க. அவங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு கூட நம்ம ஒரு வார்த்தை பேசிட்டு அமைதியாயிடுவோமா? போன்ல ஒரு வார்த்தை போதுங்க, எப்படி இருக்கீங்க, போனை வச்சிருவீங்களா? இல்ல, நம்ம கான்ஃபரன்ஸ் கால் போட்டோம்னா பார்க்க 2 hour 3 hour என்ன பண்ணுவோம், நம்மளுடைய டாக்கிங் போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம பிடிச்சவா ஆண்டவர்கிட்ட பேசும்போது, இன்னும் நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது ஒன்று மட்டும் வாங்கிட்டு நிறுத்திடுவோமா? நம்ம ஒன்று மட்டும் வாங்கி வச்சுட்டு, இது மட்டும் போதும் பாப்பா, கிறிஸ்மஸ்க்கு மட்டும் உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன், நியூ இயர்க்கு உனக்கு ட்ரெஸ் எடுத்து தர மாட்டேன்னா அமைதியாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க இல்லையா? அது மாதிரிதான் வாக்கு தத்தம் வந்து நம்மளை சுதந்திரத்துக்காக தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லையா? வாக்கு ஆதியாகம் பார்த்தீங்கன்னா, ஆதியாகம் 12ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் வாக்கு தத்தத்தை ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்துருப்பார். படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அது கொடுத்துட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா 15ஆவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு. ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளின் தகப்பன் இல்லையா? ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறாரு? மறுபடியும் 15ஆவது அதிகாரத்தில் திருப்பி ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லை, திருப்பியும் படிச்சு பார்த்தீங்கன்னா 17ஆவது அதிகாரத்தில் திருப்பியும் வாக்கு தத்தத்தோடு பேசுறாரு ஆண்டவர். அப்போ ஆண்டவரை எப்படிப்பட்டவர்? ஒரு வாக்கு தத்தத்தோட அவர் நிறுத்தலை. நம்ம எதிராக என்ன சொல்றாங்க? ஒன்று போதுங்க, ஒன்னே ஒன்று போதுங்க அப்படின்றாங்க. பட் இல்லை, விசுவாசிகளின் தகப்பனுக்கே ஆண்டவர் எவ்வளோ வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு இல்லையா? கடற்கரை மணலை போல அவருடைய வாக்கு தத்தங்கள். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். கடல்ல எப்படி ஒரு முத்து விலையேற பெற்றதா இருக்கோ, அது போல ஆண்டவருடைய வார்த்தை வந்து விலையேற பெற்றதா. அவர் கொடுக்குற வார்த்தைகள்லாம் விலையேற பெற்றதான் இல்லையா? ஆபிரகாமுக்கு கொடுத்த. அதே போல பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு சாமுவேல் அபிஷேகம் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாக்குத்தத்தம் தான் தாவீதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு வழிநடத்தது ஃபுல்லாகவே வாக்குத்தத்தத்தோடு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தாவீதை வழிநடத்தினார் இல்லையா? எதிர தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மைல் மட்டும் பண்ணுறாங்க, படிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் இல்லை? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். மோஸ்ட்லி நம்ம சண்டே கிளாஸ் எல்லாத்துலேயும் நம்ம இந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்ம வீட்லேயும் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இல்லையா? சரி, ஓகே. இங்கே எதிரணியில் இருக்க எல்லாருக்கும் பசங்க இருக்காங்க இல்லையா? எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் இருக்காங்க, பேரனும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி கொடுப்பீங்களா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவ்வளோதான். அந்த ஒரு வசனம் மட்டும் போதுமா?
போதாது இல்லையா? வாக்கு தத்தமா வசனங்கள், அதான் வாக்கு தத்துவம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிற, அது ஒரு வாக்கு தத்துவ வசனம் தான் இல்லையா? சோ அது அந்த வாக்கு தத்துவம் மட்டும் போதுமா? இல்ல, அவங்க படிக்கும் போது நம்ம என்ன சொல்லி தரோம்? வேற ஒரு வசனம், நீ படிக்கும்போது இந்த வசனத்தை படி, இந்த வசனத்தை படிக்கும்போது என்ன பண்ணுவாரு? கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார் அப்படின்னு அந்த வசனத்தை நம்ம சொல்லித்தரோம் இல்லையா? வியாதியா? ஒன்றும் இல்லை, எடுத்து வாசி. சங்கீதத்துல உன் வியாதிகள் உன்னை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதான சொல்றோம் நம்ம. வியாதியின் படுக்கையிலும் நம்ம சொல்லலாம் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறா சொல்லலாம். ஆனாலும் வியாதியா இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அதுக்குன்னு ஒரு வசனத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? நிறைய சங்கீதத்தை சொல்லி கொடுக்குறோம். 23ஆம் சங்கீதத்தோட நிறுத்திடுறோமா? இங்க எதிரணி 91ஆவது சங்கீதத்தை வாசிக்காம யாராவது வெளில போயிருக்கீங்களா? 23 மட்டும் போதும், ஒன்னே ஒன்று போதும், 91 எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை. எல்லாருமே என்ன பண்ணுவோம்? மோஸ்ட்லி வெளியே போகும்போது 91ஆவது சங்கீதத்தை வாசிக்காம யாருமே போவே மாட்டோம். ஸோ அதான் வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும் வாக்குத்தத்தங்களை. ஸோ அப்போதான் நம்ம ஒன்று மட்டும் போதும் நம்ம எப்பயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம எதிரில் இருக்கிற பூமணி சிஸ்டரை பற்றி ஒன்று சொல்கிறேன். அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க சரிங்களா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு வசனங்க. அப்படியாம்மா? பார்த்துக்க இப்போ சொல்றாங்க எனக்கு ஒரு வசனம் போதும் அப்படின்றாங்க. வசனத்தை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்டஸ்ல பார்க்கறதுக்கு டைம் இருக்காதுங்க. எல்லாமே சொல்றபடி செய்யறது இல்லம்மா இந்த உலகத்துல. வாக்குத்தத்த வசனங்களா இருக்கும். என்ன இவ்வளோ இருக்கு? அவங்க பார்க்கறதுக்கு ஒரு 1/2 hour நான் டைம் எடுக்கணும் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற அந்த சிஸ்டர் இப்போ சொல்றாங்க எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடுவர் அவர்களே, இந்த வார்த்தைகள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. சரியான தீர்ப்பை நீங்க கட்டாயமா வழங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்பிக்கையோட என்னோட ஸ்பீச்சை முடிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். சேனல் 316 விசேஷமா நோபல் அண்ணாவுக்கும் தேங்க்யூ சொல்றேன். ஒரு விஷயம் கூட சேனலை பார்க்குற எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை எங்கள் டீம் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் சேனல் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிம்மா, நன்றி. மிகவும் சிறப்பாக கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை என்ன பண்றாங்க இன்னும் அதிகமா எடுத்துக்கணும்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கிறீங்க. நன்றி. மகாராஜாவாய் கர்த்தர் வருகிறார் என்பதை நீங்க உணர்த்திருக்கிறீங்க. நன்றிம்மா, நன்றி. நன்றி சகோதரி. மகாராஜா இருக்கும்போது அவர் எவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவங்க பாருங்க, அதிகாரமா வாக்குத்தத்தை சொல்றாங்க. ஏன்னா வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிற மாற்றம்னு சொல்றாங்க. கான்ஃபரன்ஸு காலில் அதிகமா பேசுறோமா? ஒரு தடவை போய் விஷ் பண்ணா போதாமா? தேங்க்யூன்னு சொல்றோம், விஷ் அவ்வளோவா சொல்றோம். அப்படிலாம் பேசுறீங்க. ஆனா வாக்குத்தத்தை மட்டும் ஒன்று போதுமான்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு இருக்குது வாக்குத்தத்தம் ஒன்னே போதும்னு சொல்லி ஆணித்தரமாக இருக்கிற ஒரு வாக்குத்தத்தம், சபையில் கொடுக்கப்படும் புது வருடத்திற்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு வாக்குத்தத்தம் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம மத்தியில மிஸ்ஸஸ் எலன் அவங்க பேச வருகிறாங்க. அதை குறித்து அவர்கள் ஆணித்தரமாக நம்ம மத்தியில விளக்க வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சேனல் 316 வியூவர்ஸ் அனைவருக்குமே இனிய 2024ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் அன்போடு சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாரும் ரொம்ப சௌக்கியமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? நேற்றைய தினத்துல இரவு நீங்க எல்லாம் என்ன செய்திருப்பீங்க? சபைக்கு போயிருப்பீங்க. உங்க சபைக்கு தூங்கியும் தூங்காமையும் ஒழுங்கா குளிச்சும் அரைகுறையா குளிச்சும் கூட வேகமா எதுக்கு நீங்க சபைக்கு போறீங்க? என்னுடைய எதிரணிதருக்கு ட்ரெஸ் காமிக்கிறதுக்கா? கிடையவே கிடையாது. நடுவர் அவர்களே, நீங்க சொல்றது ஒரு விதத்துல உண்மைதான். இன்னைய காலகட்டத்துல நல்லா சாரி கட்டியிருக்கோமா, புது ட்ரெஸ் போட்டிருக்கதெல்லாம் நம்ம மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக போறோம். அதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க. ஆனா புத்தாண்டு தினத்தன்று வருஷத்தின் முதல் நாளிலே வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்காகவும் அந்த வாக்கு தத்தத்தை அந்த ஆண்டுக்குள்ள கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார் அப்படிங்கிறதுக்காகவும் எத்தனை பேர் காத்துக்கிட்டு போயிருக்காங்கன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா என்னோட எதிரணிக்கு அந்த விஷயங்கள் தெரியவே இல்லைங்க. அவங்க நினைக்கிறாங்க வாக்கு தத்தங்கள் ஒன்று கிடையாது, நிறைய இருக்கு அப்படின்னு. நிறைய இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை 1ஆம் தேதி தான் வாங்கணும்னு சொல்லி நீங்களும் எதுக்கு அவ்வளவு வேகமா சபைக்கு போறீங்க? இப்போ உங்களால சொல்ல முடியுமா? நீங்க டிசம்பர் 31ஆம் தேதி நேற்றைய நைட் தினத்துல நீங்க சபைக்கு போய் வாக்குத்தத்தத்துக்காக போகலன்னு சொல்ல முடியுமா?
இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வாக்கு தத்தத்தை வாங்குறதுக்காக போகலையாம், சாரி காட்டுறதுக்கும் பேண்ட் ஷர்ட் காட்டுறதுக்காக தான் போயிருக்கதாக சொல்றாங்க. எங்களுடைய சகோதரிகள்லாம் 7000 வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறாங்கம்மா. ஆனாலும் நடுவர் அவர்களே, அவங்க இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க சபைக்கு போறது வாக்கு தத்தங்கள் வந்து டெய்லி தான் கர்த்தர் கொடுக்கறாராமே, அதனால அன்றைக்கு நாங்க போகல அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படியே நீங்க சகோதரிகளா சொல்றீங்க. சரி, இப்ப பாருங்க, இப்போ கர்த்தரை வந்து என்ன செய்யறாரு பாருங்க. எதிரணியர் அனைவருக்கும் ரொம்ப நல்லா பேசினாங்க. நான் முதலாவது அவங்க எல்லாருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ரொம்ப அருமையா பேசுனீங்க. நிறைய வாக்கு தத்தங்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து சல்யூட் பண்றேன். சோ இந்த வேலையில பாருங்களேன், புது வருட வாக்கு தத்தம் நமக்கு போதாது இன்னும் வேணும்னு சொல்லி ஏன் நீங்க ரொம்ப அலைச்சல் அலையிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. கர்த்தர் பாருங்க, ஹோல்சேல்ல நம்ம எல்லாருக்குமே வந்து வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. அவர் வந்து கிள்ளி கொடுக்கிற தேவன். ஹோல்சேல்ல, அதாவது நிறைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்காரு நடுவர் அவர்களே. ஆனா நம்ம எதிரணியர் என்ன பண்றாங்கன்னா, ரீட்டைல் சேல்ல கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியா போதும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அதை வாங்குறாங்க. கரெக்டுங்களா? கர்த்தர் வந்து கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல, அள்ளி கொடுக்கிற தேவன். அவரை முதல்ல ஆண்டு 1ஆம் தேதி ஜனவரி 1 இன்னைக்கு அதிகாலையிலேயே நம்ம சபையில நம்ம போதகர் மூலமா நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனா அது அவங்களுக்கு போதாதான். கிள்ளி கொடுங்க, அப்பப்போ கொடுங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா ஏன் அவங்க அப்படி போதாதுன்னு சொல்றாங்க? கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை சரியா அவங்களுக்கு சுதந்திரிக்க முடியல. ஏன் சுதந்திரிக்க முடியல தெரியுமா? அதற்கான முயற்சிகளை அவங்க யாருமே சரியா எடுக்கல. அப்போ ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்த பிறகு அதை சரியான முதத்துல சுதந்திரத்தை கொள்வதற்கு அவங்க சரியான முயற்சிகளை எடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தம் கிரியை செய்யும். அதனுடைய மனரம்யமான வாழ்க்கையை அவங்க வாழ்க்கை கற்றுக்கொண்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்துக்கலாமா? ஆகார் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் நம்ம பைபிள்ல பார்த்திருப்போம். சோ வாக்கு தத்தத்தை பைபிள்ல ஆகாருக்கு கர்த்தர் வந்து முதலே கொடுத்துட்டாங்க நடுவர் அவர்களே. ஆனா அவ என்ன செஞ்சிட்டா பாருங்க, அவளுக்கு வந்து அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நிறைய நேரம் எடுத்துருச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கான முயற்சியை சரியா எடுக்கல. அவ பாட்டுட்டு அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு வனாந்தரத்துக்கு போயிட்டா. வனாந்தரத்துக்கு போன பிறகு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் தண்ணி குறைஞ்ச உடனேயே அவளுக்கு அவிசுவாசம் வந்துருச்சு. உடனே அவ என்ன செய்தா அப்படின்னா, அந்த குழந்தைய நான் சாகிறத விரும்பல அப்படின்னு சொல்லி அதை ஒரு மூலையில போட்டுட்டு அவ ஓரமா போய் ஓன்னு அலறா. அவளுக்கு தெரியணும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. அப்போ ஏன் இந்த பிள்ளை சாகணும் அப்படிங்கிற அந்த முன் அறிவு அவளுக்கு இல்லாததுனால, அந்த முயற்சி அவ எடுக்காததுனால, அந்த வாக்குத்தத்தத்தை அவளால சுதந்திரத்துக்குள்ள அப்பொழுது முடியாததுனால அந்த குழந்தைக்காக மூளையில போட்டு அழ ஆரம்பிச்சுட்டா. ஆனா அப்போ திடீர்னு அவளுக்குள்ள ஒரு யுக்தி வருது. அவ என்ன செய்ய ஆரம்பிக்கிறா? அப்பதான் தேவனை நோக்கி அவ கூப்பிடுறா. சோ அந்த வேளையில முயற்சி எடுக்கிறா. நடுவர் அவர்களே, இப்போ அவ என்ன செய்யறா அப்படின்னா முயற்சி எடுக்கிறா. முயற்சி எடுக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போதான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆண்டவர் அங்க ஒரு துறவை வைக்கிறார். துறவானது அந்த நேரத்துக்கு மாத்திரம் அந்த இடத்துல தானா முளைச்சு வரல. அந்த துறவு ஆல்ரெடி அங்கதான் இருக்குது. ஆனா அந்த துறவு அவள் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவ சுதந்திரிப்பதற்கான முயற்சியை எடுக்காததுனால அந்த துறவானது அவள் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஆனா ஒன்ஸ் அவ எப்ப முயற்சி எடுத்து அதை சுதந்திரிக்க ஆசைப்பட்டிருக்காளோ அப்போதான் அவளுடைய கண்கள் என்ன செய்யுது? திறக்கப்படுது. சோ இந்த வேளையில நான் என்ன சொல்றேன் எங்க எதிரணியினருக்குன்னா, தயவு செய்து மூடப்பட்டிருக்க உங்க கண்களெல்லாம் நீங்க திறக்கும்படியாக, நன்றாக திறக்கும்படியாக வச்சிருக்காங்க. நடுவர் அவர்களே, கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் திறக்க சொல்றேன். அப்பொழுதுதான் மறைக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் முயற்சி பண்ணி அவங்க எடுத்துக்கொள்வதற்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். சோ இந்த எதிரணியருக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, வாக்கு தத்தங்கள் வேதாகமத்துல அநேகமாயிரம் இருக்கதான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பைபிள்ல இன்னொரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. நடுவர் அவர்களே, வேதாகமத்துல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நாங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் ஜனவரி 1ஆம் தேதி கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் எங்களுக்கு போதுமானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க அதை மன ரம்யமாகவே நினைத்து கொண்டு அதுவே எங்களுக்கு மிகுந்த ஆதாயமா இருக்கணும்னு சொல்லி நாங்க ஆசையோடு அதை காத்துட்டே உட்கார்ந்துருக்கோம். ஆனா அதிகமான ஆசையுடைய இன்னும் வேணும் அப்படிங்கிற அதிகமான ஏக்கத்தோடும் அதிகமான வேண்டுதலோடும் அதிகமான ஆசையோடு காணப்படுகிற இனிய எதிரணியருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். தயவு செய்து உங்களுடைய ஆசைகளை எல்லாம் அடக்கி வச்சிருங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்க உங்க வாழ்க்கையில சுதந்திரிப்பதற்கு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு
தேவ பக்தி, விசுவாசம், இந்த மூணுமே இருக்கணும். ஆனா எதிரணியில இருக்கிறவங்களுக்கு அந்த மூணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இந்த மூணுமே இருந்துருச்சுன்னா அவங்க வாக்குத்தத்தத்தை ஈஸியா சுதந்திரித்து அந்த முயற்சி பண்ணி பெற்றுக்கொள்வார்கள். எனக்கு தெரிஞ்சு எதிரணியில் இருக்கிற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அந்த காரியங்கள் இல்லை. நான் உங்களுக்கு திரும்ப ஞாபகமா சொல்றேன். என்னென்ன காரியங்கள் இருக்கணும் பாருங்க. சத்தியத்தை அறிகிற அறிவும், வேத பக்தியும், விசுவாசமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுக்காக நிச்சயமாக இந்த ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்காக நாங்க பிரேயர் பண்ணிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு அதை அருளுவாராக. சோ எதிரணியில் இருக்கிற என்னுடைய அன்பு சகோதர சகோதரியில எதிரணியில பேசின என்னுடைய அன்பு சகோதரி மிஸ்ஸஸ் ஹேனா ஏபிள் என்ன சொன்னாங்கன்னா, அன்லிமிட்டட் மீல்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அன்லிமிட்டட் மீல்ஸ்னா எல்லா வகையான உணவும் இருக்கும். அதுல நமக்கு பிடிச்சது எதுவா தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு உணவு தான் ரொம்ப பிடிச்சமான உணவா இருக்கும். ஒருவேளை எல்லாமே எனக்கு பிடிக்கும்னு சொல்லி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிறுக்கு என்ன ஆகும்னு சொல்லி நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க என் அன்பு சகோதரி அவர்களே. அடுத்ததாக பேசின சகோதரி நிர்மலா கிரேஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வசனத்துக்கும் வாக்கு தத்துவத்துக்குமே சரியான வித்தியாசம் தெரியாம பேச வந்துட்டாங்க. முதலாவது என் அன்பு சகோதரி வசனத்துக்கும் வாக்கு தத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நன்றாக அறிந்து கொண்டு அதன் பிறகு நீங்க பேச வாங்கன்னு சொல்லி நான் வாக்கு தத்துவமும் உங்களுக்கு தெரியலையா நடுவர் அவர்களே, அடுத்த முறை அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிற நடுவர் அவர்களே. ஓகே, சோ எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் நான் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். சோ கடைசியாக சாலமோன் அவர்கள் 2 பெண்களுக்கு இடையே இருந்த அந்த தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைய நீதியாகவும் நியாயமாகவும் நிதானத்தோடு அறிந்து தீர்ப்பு சொன்னது போல இங்க இருக்கிற இந்த 2 அணியருக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை கூட சாலமோன் பாணியில அழகாகவும் நீதியாகவும் நியாயமாகவும் நிதானமாகவும் தீர்ப்பு சொல்லி எங்களுக்கே நீங்க பரிசளிப்பீங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சகோதரி அவர்களே, நான் சாலமோன் பாப்பையா அல்ல, ஆனாலும் சபாஷ், நல்ல சூப்பராக ஒரு வாக்குத்தத்தத்திலே எவ்வளவு நம்ம சுதந்திரத்து கொள்ள வேண்டும். ஆகாருக்கு கொடுத்த அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை அவ எப்படி சுதந்திரிச்சு கொண்டாங்க, முயற்சி எடுக்கல. அந்த ஒரு வாக்குத்தத்தத்துக்கே நீங்க முயற்சி எடுக்கலன்னு சொல்லி அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. உண்மையில வாக்குத்தத்தங்கள் ஒன்றாயிருந்தாலும் அதையே பின்பற்ற வேண்டும் என்று சகோதரி கொடுத்து மிக அருமை, மிக அருமை. நன்றி சகோதரி அவர்களே. நியூ இயர் ட்ரெஸ் போடுறதுக்காக தான் சில பேர் போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இல்லை, எனக்கு அந்த நியூ இயர் கிடைக்கிற வாக்குத்தத்தமே எனக்கு அந்த வருஷம் முழுவதும் போதும், கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாலே அதில் நான் நிலைத்திருப்பேன்னு சொல்லி அருமையா சகோதரி சொன்னாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக நம்ம மத்தியில் சபையில் கொடுக்கப்படும் புது வருடத்திற்கான வாக்குத்தத்தம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்னும் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம மத்தியில் மிஸ்டர் மோகன்ராஜ் அவர்கள் அதை குறித்து விவரமாக இப்பொழுது அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வந்திருக்கிறார். அவர்களை எல்லாரும் வரவேற்போம். இப்பொழுது அவருடைய டைம் ஸ்டார்ட்ஸ். ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அகஸ்டின் மோகன்ராஜ். ஓகே, இன்னைக்கு கூட நமக்கு ஒரு விசேஷித்த நாள். ஸோ என்ன நாள்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் சேனல் 316 சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே அநேகர் வந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரையும் வெல்கம் பண்ணிடலாம். எங்கள் அணி நடுவர் அவர்களுக்கும், எங்கள் டீமில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, மொத்தம் 6 பேர் எங்கள் அணியை சேர்ந்தவர்கள். எல்லாருமே எங்களுடைய விஷயத்தை அழகா பேசினாங்க. அது கடைசியா பேசின என் அருமை சகோதரி எலன் அவர்களை எங்கள் டீமிற்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஏன்னா அவங்க பேசின எல்லா வார்த்தைகளுமே என்னுடைய இதுல அப்படியே பதிச்சு வச்சிருக்கேங்க. எலன் சிஸ்டர் டிலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய டீமுக்கு வராமல் எதிரணிக்கு போயிட்டீங்க. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய சேரில் உட்காந்துக்குங்க, சேர் காலியாக தான் இருக்குது. ஸோ விசேஷமாக வந்திருந்த யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஸோ அருமையாக பேசிட்டு போனாங்க இல்லையா எல்லாருக்கும். ஸோ நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் நாங்க தான் அருமையான்னு சொல்லணும். நீங்க உங்க வாழ்க்கையில உங்க வார்த்தைகளை பேசுங்க. கண்டிப்பா, ஏன்னா நான் வந்தவங்களை வரவேற்கணும் இல்லையா. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு எழுதி 3-4 நாட்களாக இதுக்காக பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அருமையா பண்ண சகோதரிகளுக்கு அன்பான வாழ்த்துக்களை சொல்லிட்டு, ஸோ வசனங்கள் யார் தரா? ஆடியன்ஸ் கிட்ட தான் நான் இதை கேட்கிறேன். வசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் அனுப்புறாங்கப்பா. யாருடைய வாட்ஸ்அப்? பூமணி சிஸ்டருடைய வாட்ஸ்அப். அவங்களுடைய வாட்ஸ்அப்பை திறந்து முடிக்கிறதுக்குள்ளேயே வேத புத்தகமே படிச்சிடலாங்க. 50 வசனத்துக்கு குறைவா அவங்க போட்டது கிடையாதுங்க. ஸோ எங்கள் அணியில முதல் ஆளை நான் சேர்த்துட்டேன். யாரு? பூமணி சிஸ்டர் என்னுடைய அணிக்கு வந்ததுக்கு மகிழ்ச்சியோட அடுத்த
ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு அன்பு சகோதரி சுபாமதி அவர்களை வந்து வரவேற்கிறேன். திருப்பி அவங்க சொன்னது என்ன தெரியுங்களா, போதுங்கன்னு சொல்லி சும்மா அவங்க சொல்லும் போதுல எனக்கு அப்படியே மகிழ்ச்சியில இதாயிடுச்சு. எல்லாத்துக்கும் போதும் தான்ப்பா சொல்லுவாங்க, எதுவுமே அதிகமா கேட்கறது இல்லப்பா. பூமணி சிஸ்டர்ல பாதி ஸ்டேட்டஸ் அவங்க தான் நடுவர் அவர்களை வச்சிருக்காங்க. நான் நினைப்பேன் ஓகே இவங்கெல்லாம் வந்து தலைப்பு கிடைப்பாங்க அங்கே போயிட்டு இருக்காங்க நடுவரே, இல்லைன்னா இந்நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பத்தாதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னுடைய அன்பு சகோதரி அவங்க வந்து பேசினதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வந்து அவங்க பேசுனதில் அப்போதான் நான் என் அணி நடுவர் அப்படின்றத நான் வந்து உறுதி செஞ்சேன். என்ன சொன்னாங்கன்னா, எதுக்காக பைபிளுக்கு போயிட்டு இருக்காங்களா, அந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு போகிறாங்களாம், அந்த இதை சொன்னது யாருன்னா எங்க அணி நடுவர். வாக்குத்தத்த ஆராதனை கொடுக்க என் ஆண்டவர் ஒன்றும் ஜோசியர் அல்ல, அவர் ஒரு மேசியர். வாக்குத்தத்தத்தை கொடுக்க என் ஆண்டவர் ஒன்றும் ஜோசியர் அல்ல, அவர் ஒரு மேசியர் என்பதை தெரிவித்துக் கொண்டு போதும். எல்லாம் என்னுடைய அன்பு சகோதரிகள். ஸோ அவங்கள நம்ம ரோஸ்ட் பண்றதுன்றது வந்து கண்டிப்பா தவறான ஒரு செயல் என்று சொல்ல வந்த விஷயம். நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஆடியன்ஸுங்களுக்கு வாக்குத்தத்தம் என்ற எந்த அளவுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கான்றதை நம்ம தெரிவிக்கணும். ஸோ இதை வந்து நான் வசனத்தின் மூலியமாக கூட சொல்றேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்க காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எதற்காக காத்திருக்கணும்? வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்க காத்திருங்கள்னு சொல்லிட்டு பரமேறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆண்டவர் சொல்லிட்டு போனாங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு வாக்குத்தத்தமும் நிறைவேறதுக்கு முன்னாடியே பூமணி சிஸ்டர் சூப்பரா சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னதுலேயே ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், அதையே நான் நிறைவேற்ற மாட்டேன், அடுத்த வருஷம் போயிடுவாங்க. அடுத்த வருஷம் போயிட்டு புது வாக்கு தத்துவ வசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு வாக்கு தத்துவ வசனத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் நீங்கள் விசுவாசமாய் இல்லை, நீங்கள் ஜெபிக்கவில்லை, நீங்கள் காத்திருக்கவில்லை, நீங்கள் வேண்டவில்லை என்றுதான் நான் இந்த நேரத்தில் கூட சொல்கிறேன். விசுவாசத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு நாள் போதுங்க. நம்மளுடைய வாக்கு தத்துவம் பைபிள்ல இருக்க 8000 7000 10,000 எத்தனை வசனம் இருந்தாலும் நமக்கு பத்தி இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஒரு காரணத்தில் சொல்றேன்னா, முதல்ல என்ன கேட்டேன்னா காத்திருங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொறுமையாயிருங்கள். பொறுமையா இருக்கவன் பாக்கியவான் சொல்லிட்டு வேதத்துல கூட வசனம் சொல்லியிருக்கு. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று எதுல சொல்லியிருக்கு? யாக்கோபு 5:11 பொறுமையா இருக்கிறவங்க பாக்கியவான்கள். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வசனத்து மூலியமாவே நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு கொஞ்சம் ஜாலியாக கூட நம்ம போகலாம். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கிறிஸ்மஸ் ஆராதனைகள்லாம் போயிருந்துச்சு. கிறிஸ்மஸ் ஆராதனைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனல் 316 ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க. பசங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு 5 நிமிடம் வந்து ஆண்டவர் குறித்து பேச முடியுமான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சேனலில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்கே போயிருந்தீங்கன்னா எல்லா பிள்ளைகள் குட்டி சின்ன பாப்பாங்க, சின்ன பசங்களாக இருந்தாங்க. அவங்க எதிர்க்க என்ன பேசலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை நம்ம நோவாவுடைய கதைன்னு சொல்லிட்டு நோவாவை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறதுக்காக, அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நோவா பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லும் போது ஒரு தம்பி நிறுத்துறான். அங்கிள் நிறுத்துங்க அங்கிள். என்ன தம்பி? நோவானால் தாங்க அங்கிள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாக ஒரே கொசுவா இருக்கு. அப்படி நோவாவால் என்ன தம்பி கொசுவா இருக்கு அப்படின்ட்டு கேட்டா, அவர் மட்டும் அன்னைக்கு 2 ஏற்றும் போது கொசு அங்கே நசுக்கி போட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த இடத்தாண்டிய கொசுவை நசுக்கி போட்டுருந்தா இன்னைக்கு வந்து கொசுன்ற ஒரு தொல்லை இருந்திருக்காது, டெங்கு மலேரியாலாம் வந்திருக்காது சொன்னாங்க. நான் உடனே கேட்டேன், நீங்க உங்களுடைய சண்டே டீச்சர் பேர் எலன் சிஸ்டரா அப்படின்ட்டு கேட்டேன். அவங்க உடனே எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வேதத்தை தெளிவாக படிக்கலாம். அந்த வாக்கு தத்தனத்தை கை கூறல. அவங்க யாருமே வாக்கு தத்தத்தை கை கூறியிருந்தா இவங்க எல்லாரும் அடுத்தடுத்த இடத்துக்கு நகர்ந்து சென்றிருப்பாங்க. எல்லாம் ஒரே இடத்துல டம்ப் ஆயிட்டோம். வாக்கு தத்த வசனம் தினமும் நம்ம சேனல் எடுத்துக்கங்க. இன்னைக்கு ஒரு வாக்கு தத்துவம், நாளைக்கு ஒரு வாக்கு தத்துவம். இன்னைக்கான வாக்கு தத்தத்தை நீ நிறைவேற்றி இருந்தால், இன்னைக்கான வாக்குத்தத்தின்படி நீ நடந்து இருந்தால், விசுவாசித்திருந்தால், ஜெபித்திருந்தால், அடுத்த நாள் வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனலுடைய ஸ்டேட்டஸ் போடாம இருந்திருப்பீங்க இல்லையா? மண்ணா கிடைக்குது. மண்ணா வந்து ஹெல்த் மிக்ஸ் மாதிரி, அதாவது
மன்னா வந்து எல்லாருக்கும் வந்துருக்கு, இன்றைய மன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் வந்து அதை வந்து ருசிச்சு, இன்னும் ஒன்று கூட சொல்கிறேன், நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வசனத்தையும் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாக்கு தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்தது. எல்லா வாக்கு தத்துவத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளணுன்றது தான் நம்மளுடைய ஒரே ஏமா இருக்கணும். விசேஷமாக வந்து மெயினான ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் வந்து பறவையை படைச்சார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பூண்டு இதெல்லாம் படைச்சாங்க. கடைசியா யார் சாயல்ல நம்மளை வந்து படைச்சாங்க? மனுஷ சாயல்ல நம்மளை படைச்சாங்க. நீங்க சொல்ல முடியுமா இங்க இருக்க எதிரணியர் என்னை பார்த்தா இயேசு மாதிரி இருக்குன்ட்டு? சொல்ல மாட்டீங்க. நான் ஆனால் சொல்கிறேன், ஏன்னா நான் எல்லா வேத வசனத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிறேன், எல்லா வேத வசனத்தையும் மதிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்க்கறதுக்கு ஆண்டவர் மாதிரியே இருக்கீங்க. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வரணுன்றது தான், அதாவது எல்லா வேத வசனத்தையும் படிக்கணுன்றது தான் எங்களுடைய அணியரோட மிகப்பெரிய விருப்பம். ஒன்று கடைசியாக முடிச்சிடுறேன். ஒன் who believe ஜீசஸ், அவனும் கிறிஸ்டின் தான். யார் இயேசுவை நம்புகிறீர்களோ அவரும் கிறிஸ்டின் தான். ஒன் who belong ஜீசஸ், அவரும், அதாவது உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாத்துலேயும் ஜீசஸை முன்னிறுத்தி பண்ணுறீங்க இல்லையா, அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் யார் வந்து உண்மையிலேயே வந்து விசுவாசத்துள்ள பிள்ளைகள்னா ஒன் who behave ஜீசஸ். ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவரை போல மாறுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளும் மட்டுமே, வேதத்தை வாக்கு தத்தங்களையும் முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ளும் போது மட்டுமே, இந்த வசனத்துக்கு ஏற்ப நம்ம நடக்கும்போது மட்டுமே. இது வந்து வாக்கு தத்தம், ஒரு வாக்கு தத்தனை வச்சு நம்ம வந்து ஆண்டவரை எடை போட முடியாதுன்னு சொல்லிட்டு, இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் சேனல் 316 சார்பாகவும் நோபல் பிரதரின் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அகஸ்டின் மோகன்ராஜ். நன்றி மோகன்ராஜ் அவர்களே, நன்றி. நம்மளுடைய ஆண்டவர் ஜோசியர் அல்ல, மேசியா என்று அழகாக எடுத்துரைச்சிருக்கீங்க. வாக்கு தத்தத்தை முழுமையாக சுதந்திரத்துக்கணும், ஒன்றை வச்சுட்டு மாத்திரம் நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. வாக்கு தத்தம் எல்லாவற்றையும் முழுமையாக சுதந்திரிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது மத்தியில் தம்பி ஒரு கொசு பேண்டரெல்லாம் ஒன்று சொல்லுனீங்க. அந்த கொசு எல்லாம் அழிக்கிறதுக்கு வழியெல்லாம் சொல்லி வச்சுருந்தீங்க. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நோவாக்கிட்ட சொல்லியிருக்கலாம் ஒருவேளை. இருந்தாலும் நீங்கள் அழகாக சபாஷான ஒரு போட்டி மத்தியில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. வாக்கு தத்துவம் ஒன்றை வைத்துக்கொண்டு நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வோம், அது போதும் என்றவர்களுக்கு இல்லை. வாக்கு தத்தங்கள் அநேகள் இருந்தாலும் அதுதான் நான் பின்பற்றி கொள்வேன் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த புத்தாண்டு 2024 அன்று நமது சேனல் வழியாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பட்டிமன்றம், சபையில் கொடுக்கப்படும் புது வருட வாக்கு தத்தங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு போதுமானதா, இன்னும் தேவையுள்ளதா என்ற அந்த விவாதத்திற்கு நிறைவு செய்ய வந்திருக்கிறோம். இதுல வாக்கு தத்தங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். வாக்கு தத்தங்கள் எல்லாமே தேவனுடைய ஆவியினால நமக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இன்னும் நமக்காக அது காத்து கொண்டிருக்கிறது. உன்னதங்களில் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. உதாரணமாக உபாகமம் 28:1 நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா வாக்கு தத்தங்களும் ஒரு கட்டளைகளின்படியே தான் நடக்கும். நம்ம வாக்கு தத்தத்தை மாத்திரம் நம்ம பற்றி கொண்டில்லாம அதுக்கு முன்பாக ஒரு கட்டளை இருக்கும். நம்ம எடுத்துக்கலாம். உபாகமம் 28 பார்த்தீங்கன்னா, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் மேன்மையாக வைப்பாங்க. இதை நான் வச்சுக்கிறேன், இந்த வசனத்தை நான் வச்சுக்கிறேன். பூமியில் உள்ள சகல ஜாதிகள் நான் மேன்மையாக இருப்பேன். அதுக்கு முன்பாக கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என் சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுப்பீர்களானால். ஸோ நம்ம வாக்கு தத்தத்தை என்னைக்கு நம்ம சுதந்திரிக்கணும்னா அவருடைய கட்டளைகளை நம்ம கடைபிடிச்சு நடந்தாதான் வாக்கு தத்தம் ஒன்றா இருந்தாலும் அது பலவா இருந்தாலும் அது நமக்கு சுதந்திரமாக அடைந்து கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்மளுடைய ஆலயங்களில் நம்மளுடைய கட்டளைகளை நம்ம அறிக்கை செய்வோம். அதில் 2வது கட்டளை பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்நாள் எப்பொழுதும் நம்ம நீடித்திருக்கிறதுக்கு நம்ம கேட்டுட்டே இருப்போம். என்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும். நம்ம வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும்னா அதுக்கு முன்னாடியே ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்துதான் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, அப்பொழுதுதான் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். ஸோ எல்லா வாக்கு தத்தத்திற்கும் ஒரு கட்டளைகள் இருக்கிறது. அந்த கட்டளைகளை நம்ம கீழ்ப்படிந்தால் வாக்கு தத்தங்கள் நமக்கு ஏராளமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஒன்றை மாத்திரம் நம்ம பின்பற்றி போகணும்னு நமக்கு கட்டளை கிடையாது. வாக்கு தத்தங்கள் தேவ ஆவியினால அருளப்படுது. நம்ம வீட்டில் நம்ம நிறைய வசனத்தை மாட்டியிருப்போம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, அப்பதான் நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது.
எந்த நம்பிக்கை வீண் போகாது? நிறைய சகோதரிகள் பேசினாங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நான் சுதந்திரிச்சிருக்கேன், அது ஒன்றை மட்டும் வச்சிருக்கலாம். சரி, உன் நம்பிக்கை உனக்கு வீண் போகாதுன்னு நம்ம சொல்றோம். நம்ம நம்பிக்கை வீண் போகாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன சொன்னோம்? நம்பிக்கை வீண் போகாது, எனக்கு அட்டை வந்துருச்சு, அந்த அட்டையை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? இல்ல. கர்த்தரை பற்றும் பயத்தோடு நம்ம இருந்தாதான் நமக்கு நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கும். சோ வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய ஆவியினால தான் நம்ம அருளப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம திரும்ப திரும்ப அதை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வாக்குத்தத்தம் என்பது மிகவும் முக்கியமான கர்த்தருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற ஒரு தன்மை உடையது. யோவான் 5:15 நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நம்ம விசுவாசம் இருக்கும். அதனால வாக்குத்தத்தத்தை வைத்து நம்ம கேட்கும் பொழுது அதை கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் ஒன்றல்ல, அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. சோ நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சிருந்தாரு. நமக்கு ஒரு வாக்கு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பன்ட்டாங்க. சரி, இந்த கடற்கரை மணலத்தினை போல ஆண்டவர் தினமும் நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு வாக்குத்தத்தம் மாத்திரம் இருந்திருந்தால் நம்ம இன்றைக்கு இந்த வேதத்தை எடுத்திருக்கவே முடியாது. தினம்தோறும் நம்ம இந்த வேதத்தை பற்றி கொண்டிருக்கோம்னா வாக்குத்தத்தங்கள் நமக்கு வேணும். கடைசியாக வாக்குத்தத்தத்துக்குரியான ஒரு வசனத்தை நான் சொல்றேன். மீகா 2:7 கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. எல்லா வார்த்தைகளும் நன்மை செய்கிற வாக்குத்தத்தங்கள், செம்மையாய் நடக்கிற யாவருக்கும். சோ நம்ம வாக்குத்தத்தத்தை இது மாத்திரம்தான் எனக்கு வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிறார், ஒன்றை மாத்திரம் நம்ம பிடித்து கொண்டிருக்குமா? புது வருடத்துல வாக்குத்தத்தங்கள் கிடைக்கும், நல்லதுதான். புது வருடத்துல அது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கிடையாது. நம்ம என்னைக்கெல்லாம் ஆண்டவருடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய சந்நிதியில உட்காரும் பொழுது வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறும்? அநேக வாக்குத்தத்தங்கள் கிடைக்கலாம். எப்பொழுது நிறைவேறும் என்று கேட்டால், நம்ம அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு முன்பாக கொடுக்கிற கட்டளையின்படி நம்ம நடந்தோம்னா நமக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். சோ நான் இதுல இருந்து தெரிவித்துக் கொள்வது, அது ஒரு வாக்குத்தத்தமா இருந்தாலும், அது அநேக வாக்குத்தத்தங்களா இருந்தாலும், அது புது வருடத்துல கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தமா இருந்தாலும், இல்ல டெய்லி நம்ம வாசிக்கிற வாக்குத்தத்தமா இருந்தாலும், நம்பிக்கையோடு அந்த வாக்குத்தத்திற்கு நம்ம சுதந்திரம் ஆகணும்னா நம்ம அந்த வாக்குத்தத்துக்குள்ள கட்டளைகளை எல்லாமே கவனமாய் கை கொண்டால் நம்ம நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். இந்த புத்தாண்டுல உங்கள் யாவருக்கும் நாங்கள் தெரிவிக்கிற சேனல் 316 வழியாக தெரிவிக்கிறது என்னவென்றால், ஒரு வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நம்ம நம்பிக்கொண்டு இருந்திராதபடி கர்த்தரோட தினமும் வேதத்தை எடுத்து பேசிக்கொண்டு நமக்கு ஆண்டவர் நேரடியாக கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கலாம். ஊழியர்கள் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் சரியானது தான், ஆனால் அதை நம்ம வாழ்க்கையில நம்ம பிரயோஜனப்படுத்துறதுக்கு கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம கை கொண்டா சரியா நடக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களோட இவ்வளோ நேரம் செலவு பண்ணி இதுக்காக ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கொண்டு வந்திருந்தேன் எங்களுடைய அணியில பங்கு கொன்ற உங்க யாவருக்கும் எங்களுடைய உணமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சேனல் 316 வழியாக உங்கள் யாவருக்கும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துகள். மற்றும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இந்த 2024 இன்னைக்கு எல்லாம் நீங்க கூட ஆராதனையில சென்று கொண்டு உங்களை வாக்குத்தத்தங்களை வாங்கி கொண்டிருப்பீங்க. வாக்குத்தத்தை பெற்றது மாத்திரம் அல்லாமல் அந்த வாக்குத்தத்தத்துடைய கட்டளைகளையும் நீங்கள் பெற்று அதன்படி வாழும்படியாய் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் யாவருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. காட் பிளஸ் யூ. உங்கள் யாவருக்கும் 316 குடும்பத்தின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.